ராயப்பர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீர் எங்களுடன் இருந்திருக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தோம் என்றார். இயேசு பேதுருவை பார்த்து, எதற்காக என்று கேட்டார். ராயப்பர் இயேசுவை பார்த்து, உம்மை பார்க்கவும் பார்த்து கொண்டே நேசிக்கவும் மேலும் சில எளிய நோயாளி ஜனங்களுக்காகவும் தான். அவர்கள் 2 நாட்களாய் உமக்காக காத்திருக்கிறார்கள். என்னால் முடிந்ததை நான் செய்தேன். அதோ அங்கே அவர்களை தங்க வைத்திருக்கிறேன். அந்த வெற்றி நிலத்தில் உள்ள குடிசையை பாரும். அதற்கு அப்பால் கம்மாளர்கள் படகுகளை பழுது பார்க்கிறார்கள். மிகவும் காய்ச்சலாய் இருக்கிற வாத நோயாளி ஒருவனையும் இறந்து கொண்டிருக்கிற ஒரு கை பாலகனையும் தாயையும் அங்கே வைத்தேன். உம்மை தேடி போகும்படி அவர்களை அனுப்ப முடியவில்லை என்றார். இயேசு பேதுருவை பார்த்து, நீ சரியானதை செய்திருக்கிறாய். அவர்களுக்கு எப்படி உதவி செய்ய உன்னால் முடிந்தது? அவர்களை இங்கே கொண்டு வந்தது யார்? அவர்கள் ஏழைகள் என்றாயே என்றார். ராயப்பர் இயேசுவை பார்த்து, ஆம் ஆண்டவரே, அவர்கள் ஏழைகள் தான். செல்வந்தர்களுக்கு குதிரைகளும் வண்டிகளும் உள்ளன. ஏழைகளுக்கு துணை அவர்களுடைய கால்கள் தான். அவர்கள் உம்மை தேடி தாங்கள் விரும்புகிற வேகத்தில் வர முடியாது. நான் என்னால் முடிந்ததை செய்தேன். பாரும் வந்துள்ள காணிக்கையை நான் தொடவே இல்லை. அதை நீர்தான் செய்ய வேண்டும் என்றார். இயேசு பேதுருவை பார்த்து, என் பிரிய ராயப்பா, நீயும் அதை செய்திருக்கலாம். என் நிமித்தம் நீ கண்டிக்கப்படவும் கூடுதல் வேலை செய்யவும் நேரிட்டது பற்றி எனக்கு வருத்தம்தான் என்றார். ராயப்பர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, அதை பற்றி நீர் வருந்த கூடாது. அது எனக்கு கஷ்டமாய் இல்லை. நான் இன்னும் அதிகமாய் தானம் செய்ய முடியவில்லையே என்றுதான் எனக்கு வருத்தம். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் எங்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்தோம் என்றார்.